2 நாளைக்கு முன்னாடி தான் DJI Rc புது ட்ரோனோட 2 புது கண்ட்ரோலருமே வரப்போகுது. Rc-2 அப்புறம் Rc-n2ன்னு சொல்லி 2 கண்ட்ரோலர் வரப்போகிறதா வந்து லீக் பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த DJI Rc-3யோட ப்ரைசிங் லிஸ்ட் வந்து வெளியே இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா DJI Rc Fly More காம்போ இன்க்ளூடிங் DJI Rc-2 ஸ்மார்ட் கண்ட்ரோலர். RC கண்ட்ரோலர் நமக்கு தெரியும், டச் ஸ்க்ரீன் இருக்க கண்ட்ரோலர். ஸோ Rc-2ன்றது அதுக்கு அப்புறமா வந்திருக்க ஒரு கண்ட்ரோலர். அதோட பிக்சர்ஸ்லாம் வந்து நமக்கு இனிமேல் வந்து வெளியே வரல. பட் ப்ரைசிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 1294.65. ஆக்சுவலாக இது மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கமாவை இங்கே வரணும், பாயிண்ட் இங்கே வரணும். 1294.65 யூரோஸ். இது US டாலர் கிடையாது. நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்த்துடலாம். 1294.65 இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 1,16,266 ரூபாய் வருது. ஸோ Rc-2ஓட காம்போ இது, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா DJI Rc Fly More காம்போ இன்க்ளூடிங் DJI Rc-n2 ரிமோட் கண்ட்ரோலர். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் Rc-n1 கண்ட்ரோலர் வந்து பார்த்துருந்தோம். டிஃபால்ட்டாக நம்ம DJI ட்ரோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு கண்ட்ரோலர் கிடைக்கும். அது Rc-n1. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆக போகிற கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா Rc-n2. அதோட இமேஜ் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல. அந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1127.50 யூரோஸ். 1127.50, அதாவது 1,01,255 ரூபாய்க்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கே நமக்கு இந்தியாவில் கிடைக்காது. வெளிநாட்டில் இந்த ப்ரைஸ் இருக்கும். இன்னும் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா இன்னுமே கூட வந்து விலை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ட்ரோன் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் DJI Rc-விட இன்னும் வேறு ஆங்கிள் ஃபோட்டோஸ்லாம் வந்து லீக் வந்திருக்கு. அது பார்த்தோன்னே சரி ஷாக் ஆகிடுச்சுங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது Rc Pro கண்ட்ரோலர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிசைன், இந்த கலர், அப்புறம் இந்த பட்டன்ஸ்லாம் இருக்கிற பொசிஷனை பார்த்தீங்கன்னா Rc Pro கண்ட்ரோலர் மாதிரி தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு Air3 ஃபோட்டோ இருக்குது. பார்க்கறதுக்கு Mavic 3 மாதிரியே இருக்கும். பட் இங்கே வந்து Air3 அப்படின்ற இந்த பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து Mavic 3ல வர மாதிரி 2 கேமரா இருக்குது. ஆக்சுவலாக நான் இன்னொரு ஃபோட்டோமே காட்டுறேன். இந்த ஃபோட்டோவில் இன்னொரு விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டைம் 38 நிமிஷம் 46 செகண்ட் 97% காட்டுது. நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி தான் 40 நிமிஷம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா Mavic 3 டிசைன்லேயே இருக்குது. Mavic 3 மாதிரியே பேட்டரியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃப்ளைட் டைம் 40 மினிட்ஸ் இருக்கும்னு சொன்னேன். இது 40 மினிட்ஸ் தான். ஆக்சுவலாக இன்னும் 100ல இருந்துன்னா 40 காட்டும் கண்டிப்பாக. இப்போ அடுத்த ஃபோட்டோ பாருங்கள். இது வந்து க்ளோஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ஒரு குட்டி கேமரா, இங்கே ஒரு கேமரா இருக்குது. ஸோ 2 கேமரா Mavic 3 எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான். அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாலும் அதே தான். பார்க்கறதுக்கு அப்படியே Mavic 3 தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா Mavic 3 அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த கலர் அப்படி இருக்குது. அடுத்து ஒரு ஃபோட்டோ காட்டுற பாருங்க, ஷாக்கிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு Inspire 3 ட்ரோன் எப்படி வருமோ அந்த மாதிரி கீழே வந்து கேமரா இருக்குது. மேலே மோட்டர்ஸ் வந்து மேலே போயிடுது பறக்கும்போது. பட் இது வந்து Air3 தானான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸும் சேர்த்து தான் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வந்து இது ஒரிஜினல் ஃபோட்டோ மாதிரி தெரியல. ஏன்னா இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது, வேறு ஏதோ ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இந்த ட்ரோனாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் இருக்க 2 லேண்டிங் கியர். இந்த ஃபோட்டோ பாருங்கள், இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 2 லேண்டிங் கியர் இருக்குது. பட் இந்த ஃபோட்டோவில் வந்து அந்த லேண்டிங் கியரே காணும். ஸோ Air3 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நம்ம DJI வெப்சைட்டில் இருக்கோம். இங்கே வந்து பை நவ் கொடுத்தோம் அப்படின்னா DJI Air2s வந்து இப்போ ஸ்டாக்கே கிடையாது. இதிலே நல்லா புரிஞ்சுக்க முடியும். Air3 கூடி சீக்கிரம் வரப்போகுது. Where to buyன்னு போட்டால் வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸோட அட்ரஸ் தான் வருது. அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிஸ், அதில் இந்தியாவே இருக்காது கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னாலே புரியும். Air2sோட ட்ரோனோட கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு கூட நமக்கு தெரியல வெப்சைட்டில். நீங்கள் யாருன்னா வந்து இந்த 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ட்ரோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆச்சுன்னா ப்ரைஸ் என்ன, ஸ்பெக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு Air2s வாங்கலாமா இல்லைனா இது வாங்கலாமான்றது வந்து முடிவு பண்ணிக்கலாம். Air2s வந்து இனிமேல் வந்து கிடச்சிட்டு தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்தியாவில் வந்து அதிகமான ப்ரைஸ் தான். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து மினி 3 ப்ரோவோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக விற்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன். பட் பேட்டரிஸ் வந்து ஃபியூச்சரில் எப்படி கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. கரண்ட்டாக என்ன ட்ரோன் இருக்கோ அதில் அப்டேட் ஆகிறது தான் எப்பவுமே பெஸ்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரோன் உண்மையிலே எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸில் ரிலீஸ் ஆகுது, என்ன ஸ்பெக்கோட வருதுன்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்த ட்ரோன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.